பையனை எவ்வளவு பிரஷர் பண்ணுவீங்க? எல்லா பக்கமும் இருந்து பிரஷர் பண்ண நாங்க எங்க போறது? வணக்கம் மாத்தூர் மக்கள். ஒரு பையனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிறந்ததே கஷ்டம் தான். பையனாவே பிறக்காதீங்க. வடிவேல் மாதிரி காலையில ஆரம்பிச்ச ஓட்டம் சாயந்தரம் 6 மணி ஆகி நிக்கலையே. பிறந்ததுல இருந்து கஷ்டம் தான். ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஒவ்வொரு சைடு இருந்து பிரஷர் வரும். ஸ்கூல் படிச்சா அதிக மார்க் வாங்கணும், காலேஜ் போனா அங்கேயும் நீ டாப்பர் ஆகணும், வேலைக்கு போனா அதுலயும் சம்பளம் அதிகமா வாங்கணும். முடிச்சுட்டாங்க அவ்வளவுதான். ஒரு பையனா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க. பிறந்த உடனே பையன் ரைட்டு, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு ஸ்கூல் போவோம். ஸ்கூலை மட்டும் எப்படியாவது தாண்டிடு. 8வது தாண்டிட்டுனா உனக்கு ஃப்ரீ ஆயிடுவேன். 9வது தாண்டிட்டுனா உனக்கு கீழே இருக்கவன் நல்லா உனைய பாத்துக்குவான். 10வது போயிட்டினா பப்ளிக் தான். முடிச்சிட்டினா 11வது ஃப்ரீ ஆயிடலாம். 11வது 12வது போயிட்டினா இதோட ஜாலியா இருக்கலாம். இதை விட்டுனா காலேஜ் போயிட்டினா ஜாலியா இருக்கலாம். காலேஜ் முடிச்சிட்டினா வேலைக்கு போயிட்டின்னு வச்சுக்கோ, நீ போறதா லீவு, நீ போறதா எல்லாமே. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. 52 வயசுக்கு மேல பழகிரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு ஆத்தூர் வெர்ஷன் 2.2 2.0 எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பை.